அனைவருக்கும் வணக்கம். டிஎன் செட் எக்ஸாம் 2017 கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். இஃப் எக்ஸ் ஃபாலோஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர்ஸ் பி ஆஃப் 3,1/3 அண்ட் ஒய் ஃபாலோஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர்ஸ் 5,1/3 ஃபைண்ட் பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1. இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்துட்டோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது? ஒரு 15 டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் கிட்டே இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கும் அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியணும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற இந்த கான்செப்ட் ஃபுல்லாக பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ். இங்கே எக்ஸ் வேல்யூஸ் 0, 1, 2 அப் டு n வரைக்கும். ஓகே, இதான் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகே, இது அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு முக்கியமான ரிசல்ட் சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே வந்து இது ஒரு ரேண்டம் வேரியபிள், இது ஒரு ரேண்டம் வேரியபிள். இந்த ரேண்டம் வேரியபிள் ஃபாலோஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த ரேண்டம் வேரியபிளும் ஃபாலோஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். வித் பேராமீட்டர்ஸ் நமக்கு இது கொடுத்துட்டாங்க. n, p. n இது, p இது, இது n இது, p இது. இப்போது இது வந்து ஒரு n கொண்டிருக்கு, இது ஒரு n கொண்டிருக்கு, வேறு வேறையாக இருப்பாருங்க. அப்போ இது n1 n2 அப்படி வச்சுக்கலாம். இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ சேமாக இருப்பாருங்க, 1/3 1/3. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ரெண்டு ரேண்டம் வேரியபிள் இருக்குது. அப்போது நம்ம இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது கேட்குறாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1 இது கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிசல்ட் நமக்கு மைண்டுக்கு வரணும் தானாகவே. ப்ராப்ளம் பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக தொடர்புடைய ரிசல்ட்டு தானாக மைண்டுக்கு வருது பாருங்கள். அதுக்கு என்ன காரணம்னா, நிறைய தியரி தேடி தேடி போனதுனால வந்த ஒரு விளைவு இது. நிறைய ப்ராப்ளம் தேடி தேடி போயிருந்தா இந்த ரிசல்ட் நினைவுக்கு வராது. நம்ம ப்ராப்ளம் இது எப்படி போடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்போமே தவிர அந்த தியரி ஞாபகத்துக்கே வராமல் போயிடும். ஸோ ஒன்லி ப்ராப்ளம் பார்ட் மட்டும்தான் நான் போகிறேன் அப்படின்னா அது பெரிய ஆபத்து. அது முதல்ல தியரியை படிங்க, அதுக்கப்புறம் அதை போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் two independent binomial random variable. Random variables. Okay, if x and y are two independent binomial random variables, then இங்கே வந்து with parameters b of n1, p and b of n2, p respectively. Okay, then இப்போ போடுங்க இந்த then x plus y is also a binomial variate binomial random variable with parameter n1 plus n2, p. Okay,
இதுவும் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான், பைனாமியல் ரேண்டம் வேரியபிள் தான் வித் பேராமீட்டர்ஸ் இது. ஓகேங்களா? இப்போது எக்ஸும் ஒய்யும் ரெண்டு இண்டிபெண்ட் பைனாமியல் ரேண்டம் வேரியபிளாக இருக்கும். கூடவே பேராமீட்டர்ஸ் எக்ஸ் ஃபாலோஸ் திஸ் பேராமீட்டர் b of n1, p, y follows this parameter n2, p. அப்போது x plus yயும் பைனாமியல் ரேண்டம் வேரியபிளாக இருக்கும் வித் பேராமீட்டர் n1 plus n2, p. ஓகே, சரி. இப்போ இங்கே வாங்க, x follows கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, x follows பாருங்கள், x follows b of 3, 1/3. இங்கே எழுதலாமா? பாருங்க, x follows b of 3, 1/3, right? y follows b of 5, 1/3. Okay, by the result x plus y follows result படி என்ன, ஜஸ்ட் இந்த n1 n2 ஆட் பண்ணிக்கணும், p சேமாக இருக்கிறது அப்படியே எடுத்துக்கணும். இப்போ இங்கே வந்து p பார்த்தீங்கன்னா 1/3, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். 3 + 5 8, 8, 1/3. ஆக்சுவலாக இது என்னது n, இது என்னது p. ஓகேங்களா? இதுதான் வந்து இதுவும் ஒரு பைனாமியல் ரேண்டம் வேரியபிள் தான். இந்த ரேண்டம் வேரியபிளும் ஃபாலோஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஓகே, ஏன்னா இது ஃபாலோஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், இது ஃபாலோஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த ரேண்டம் வேரியபிளும் ஃபாலோஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பை திஸ் ரிசல்ட். ஓகே, நம்ம எதையும் ரிசல்ட்டாக தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம், சும்மா எதுவும் சொல்லலை. இது எல்லாமே என்னோடய ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்து வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா சும்மா அசந்துருவீங்க. ஒன்று இருக்குது. இப்போ ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக இதை நம்ம போட்டுட்ருக்கோம், அதை ரிமைண்ட் பண்ணுறோம். சரி, இப்போ வாங்க, என்ன கேட்குறீங்க? இப்போது எக்ஸ் ஃபாலோஸ் திஸ்ன்னா, ஒய் ஃபாலோஸ் திஸ்ன்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபாலோஸ் திஸ்ன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். 8, 1/3ன்னு கண்டுபிடிச்சிட்டேன் பை ரிசல்ட். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? P of capital X plus Y, capital X plus capital Y is greater than or equal to 1 என்னன்னு வேணும். ஓகே, இதை கண்டுபிடிச்சிடலாம், ஈஸி தான். நீங்கள் பாருங்களேன், P of capital X plus Y is greater than or equal to 1 என்னன்றாங்க. இதை எப்படி எழுதிக்கலாம்னா 1 minus P of capital X plus Y less than 1ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்களுக்கு தெரியும் இல்லையா, P of capital X is greater than or equal to A அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம், 1 minus P of capital X less than A அப்படின்னு எழுதிக்கலாம். இதுபடி தான் அங்கே எழுதியிருக்கேன். இந்த X தான் X plus Y, இந்த A தான் 1, அவ்வளோதான். ஓகேங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? 1 minus இதுக்கு என்ன அர்த்தம்? P of capital X plus Y equal to 0 தான் அர்த்தம், less than 1 தான், ரைட்? ஏன்னா எக்ஸ் வேல்யூஸ் இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் எக்ஸ் வேல்யூஸ் எதுலேருந்து எடுக்கும்? 0லேருந்து. லெஸ் தென் 1ன்னா என்ன? 0 தானே. அப்போது நோ டவுட் 0வோட நிறுத்திக்கலாம், நெகட்டிவ் எடுக்கக்கூடாது. இப்போது 0லேருந்து ஸ்டார்டிங்கு. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லை, ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென். இந்த ரிசல்ட் படி ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென்னாக எழுதிக்கிட்டேன். இப்போ 1 மைனஸ் போட்டிருக்கேன், அதை மறந்துடக்கூடாது. ஓகே, 1 மைனஸ் இது என்னது ஆக்சுவலாக NCX. இங்கே n வந்து எவ்வளோ? இந்த ரேண்டம் வேரியபிளுக்கு n கண்டுபிடிச்சாச்சு. n வந்து 8, p வந்து 1/3. p 1/3னா q என்ன வரும் சொல்லுங்கள்? 2/3 வரும். ஏன்னு சொல்லுங்கள்? p + q = 1 இல்லையா? இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ n 8ன்னு கண்டுபிடிச்சிட்டேன், pயும் 1/3ன்னு கண்டுபிடிச்சிட்டேன், q ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடச்சிரும். இதில் கொண்டு வந்து போடலாம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? NCX, n வந்து 8, cx 0, p பவர் 1/3 பவர் x 0, q பவர் 2/3 பவர் n minus x, 8 minus 0. x வந்து 0, இதுதான் x. ஓகே, ஸோ அதான் ஃபஸ்ட்டில் சொன்னது பாருங்கள். இந்த x தான் இது இங்கே போடுறதெல்லாம். ஓகே, இப்போ நமக்கு இங்கே 0 ஆகிடுச்சு. இதுதான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அப்போது n வந்து 8, இங்கே என்ன ஆகிடுது? 1 minus 8C0 வந்து நமக்கு 1. NCRல போட்டு பாருங்கள், 8C0 1. 1/3 பவர் 0, எனி நம்பர் பவர் 0 வந்து 1. இதுவும் 1 ஆகிடுது, இதுவும் 1 ஆகிடுது. 2/3 ஹோல் பவர் 8 மட்டும் இருக்குது.
8 minus 0 8. ஓகே, 1ஓட மல்டிப்ளை ஆகும்போது என்ன ஆகுது? 1 minus 2 by 3 whole power 8. இது மட்டும் வந்து நிற்குது. இதுதான் P of capital X plus capital Y greater than or equal to 1ஓட வேல்யூ. இப்போ இதான் அவங்க கேட்டது. இப்போ இது எங்கே இருக்கு பாருங்கள். ஆப்ஷன் பி. ரைட், ஒன்றும் இல்லை, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொன்னேன், ஒரு ரிசல்ட் சொன்னேன். If x and y are two independent binomial random variables with parameters b of n1, p, b of n2, p respectively. இதுக்கு இது அப்படின்னா x plus yயும் வந்து binomial random variable தான் இருக்கும் with parameter n1 plus n2, p. ஓகே, இப்போ இதெல்லாம் given என்ன? இப்போ ப்ராப்ளத்துக்கு வந்துட்டோம். x follows this, y follows this னா x plus y follows, just இதை ஆட் பண்ணிடுறீங்க. n1 plus n2 வந்து 8, p வந்து சேம் காமன் 1/3. ஜஸ்ட் இவங்க கேட்குறது என்னன்னு கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ஆன்சர் வருது. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சால்வ் பண்ண ஷீட்ஸ் வேணும் அப்படின்னா 8778084541 இது கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக கூட அனுப்புகிறோம். டைம் இல்லை, ஸோ சீக்கிரம் படிக்க ஆரம்பிச்சிருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ இந்த மாடல் ப்ராப்ளம் ஒன்று தரேன், சால்வ் பண்ணி என்ன ஆன்சர்னு கமெண்ட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்ட் பைனாமியல் வேரியபிள்ஸ், எக்ஸ் ஃபாலோஸ் பேராமீட்டர் திஸ், ஒய் ஃபாலோ the parameter this. இப்போ find p of x plus y equal to 3. நல்லா கவனிங்க, ஈக்குவல் டு 3க்கு கேட்டிருக்கேன். இந்த 4 இது கமெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இந்த 4 ஏதோ ஒன்று ஆன்சர் இருக்குது. நீங்கள் p of capital X plus capital Y equal to 3. இதுக்கு முதல்ல இந்த ரேண்டம் வேரியபிளோட பேராமீட்டர் முதல்ல கண்டுபிடிங்க. இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் போட தெரியும்னு நினைக்கிறேன். சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.